வெல்கம் பேக் டு மை சேனல் திங்க் நியூ ஆக்ட் ஸ்மார்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலி டிஷ் சொதி தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் சொதி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/3 கப். இது ஒரு 20 மினிட்ஸாக ஊறுது. அப்புறம் குக்கரில் இதெல்லாமே குக்கரில் போட போகிறோம். ஸோ குக்கரில் போடுறத தனியாக சொல்கிறேன், வறுத்து அரைக்கிறத தனியாக சொல்கிறேன். ஸோ தட் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இப்போ நான் பீன்ஸ் எடுத்துக்கலாம், கோஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு அரை முருங்காய் இருந்துச்சு, அண்ட் ஒரு 2 கேரட் சின்னது இருந்துச்சு. இது ஒரு 4 காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட் குட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு 2 தக்காளி. இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாகவே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதை வரமல்லி சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து அரைச்சிடணும். அப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் பால் வந்து ஒரு அரை முடி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எப்படி எடுக்கணும், கொஞ்சம் வார்ம், இதை நல்லா என்ன பொடியாக நறுக்கிட்டு ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை அரைச்சிட்டு, சும்மா டக்குன்னு போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம அந்த பால் எடுத்துக்கலாம். இதுக்கு திக்கு ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக செகண்ட் பால்லாம் ஊற்றக்கூடாது, ஃபஸ்ட் பால் தான் ஊற்றணும். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் கருவேப்பிலை, கடைசியாக வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தும் கூட. ஒரு நல்ல டிஷ் இது வந்து. இட் ஆக்சுவலி ரிமெம்பரன்ஸ் வந்து இது என்னென்னா, மங்கை ஆண்டின்னு எங்களுக்கு ரொம்ப திக் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆக்சுவலி January 22 ஷி பாஸ்ட் அவே. எப்போ அவங்க திருநெல்வேலி தான், அவங்க எப்போ போனாலும் அவங்க வீட்டில் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. இஸ் வெரி நைஸ் லேடி. நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டாம், ஜஸ்ட் குக்கர் வச்சுட்டு பருப்பு போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு போட்ட பிறகு சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட், காலிஃப்ளவர். நான் கொஞ்சம் பூச்சி இருக்கோன்னு எனக்கு சும்மா கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். மஞ்சள் தண்ணி போட்டு சும்மா லைட்டாக சுடுதண்ணில் போட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு. இப்போ இதில் தேவையான காய்கறி எல்லாம் முழுகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், உப்போ எல்லாமே கடைசியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதான் தண்ணி அளவு, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு 2 விசில் வச்சுருவோம் இதை. இப்போ கடாய் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுக்கிறது தான் வந்து இந்த சொதிக்கான மசாலா. காரமே வெறும் பச்சை மிளகா காரம் தான், அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் வறுக்கணும். அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா வந்து நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு 2ஆக இது பண்ணி போடுங்க, இல்லைனா மூஞ்சில் அடிச்சிரும். கேர்ஃபுல். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறமா பச்சை மிளகா. இதுதான் இதுக்கான மசாலா. இதை வந்து வறுத்து அரைச்சி ஊற்றணும். ரொம்ப மெய்யாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பதியமாக இருக்கணும். அதுக்குன்னு அப்படியும் இல்லாமல் இப்படி இல்லாமல் நடுவில் இருக்கணும், அதான் முக்கியம். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சில பேருக்கு எடுக்க தெரியாது, அதுக்காக தான் காமிப்போன்ட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு
அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பால் திக்காக கிடச்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி 2வது பால் வேணுன்னா அதே ப்ரொசீஜர் தான். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை திருப்பி ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு திருப்பி ஃபில்ட்ரு பண்ணி செகண்ட் பால் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்து திக்கான பால் வேணும். ஸோ ஒரு பால் போதும் இதுக்கு. இப்போ நான் அந்த வதக்கினேன் பாருங்கள், அதே கடாயில் வந்துட்டு சூடாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதே சூட்டில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது என்ன ப்ரொசீஜர்னு காமிக்கிறேன். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டேன். அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் கழுவி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இந்த மசாலா எடுக்கும்போது ஸ்பூனில் எடுங்க, ஏன்னா பச்சை மிளகா நிறைய போட்டுரும், கை எரிச்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சா நல்லது. இந்த ராஸ்மெல்லாம் போகும் அந்த மசாலாவோடது. அப்புறம் தேவையான உப்பை ஆட் பண்ணிட்டு தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம், கடைசியாக கூட போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பும் போட்டாச்சு. இது வந்து ஆக்சுவலி திருநெல்வேலி வெட்டிங்லலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் இது. இந்த சொதி இல்லாமல், வெஜிடபிள் சொதி இல்லாமல் ஃபங்க்ஷனே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ இது வந்து இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா திரிஞ்சிரும் ஒரு மாதிரி. ஸோ அதனால் இப்போ எந்த ராஸ்மெல் போயிடுச்சு, தாளிப்பு போட்டேன். இப்போ பால் ஊற்றிடலாம். திக்கான ஃபஸ்ட்டு பால். இது ஒரு செகண்ட் கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் கொதிக்க விட்டால், ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். என்னென்னா வந்து இது முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் உப்பு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு முடிச்சிட வேண்டியதான். பட் 5 மினிட்ஸ் கழித்து தான் ஊற்றணும். வெரி இம்பார்ட்டன்ட். உடனே ஊற்றக்கூடாது. டேஸ்ட்டான சொதி ரெடி ஆகிடுச்சு. திருநெல்வேலி ஸ்பெஷல். ட்ரை பண்ணுங்கள். உண்மையில் ஆசமாக இருக்குது டேஸ்ட்டு. ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா சிறுபருப்பு, தேங்காய், காய்கறி எல்லாமே போடுறோம். ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. காட் தான் பிளஸ் பண்ணணும், நான் கிடையாது. ஸோ எப்போயுமே பிளஸ் யூ ஆல் சொன்னால் நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் ஃப்ரம் காட். தேங்க்யூ.